இது நிச்சயதார்த்த வீடியோட பார்ட் 10 வீடியோ. மாடியில் வந்து கேக்கெல்லாம் கட்டிங் முடிச்சுட்டு சின்ன நாத்தனாரை வழி அனுப்புறதுக்காக கீழே வந்துட்டேன்னா அவங்கள ஆட்டோ புக் பண்ணி அவங்கள வழி அனுப்பிச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் பசிக்குது டைனிங் ஹால் போயிடலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு டைனிங் ஹால் போயிட்டோம். எங்கள் இதில் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி சாதம், சப்பாத்தி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வந்து ஒரு கப் வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு கப் வாங்கி சாப்பிட்ற நேரத்து இன்னும் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அதுக்கப்புறமா அந்த பையனால் எடுக்க முடியல, ரொம்ப கட்டியாக இருந்தது. அப்புறம் அந்த கேட்ரிங் சூப்பர்வைசர் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்கியூப் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் குச்சியெல்லாம் வச்சு அழகாக கொடுத்தாங்க, தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஐஸ்கிரீம் வாங்கின்னு மாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தோம். அங்கே வந்தோம்னா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக. பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் வந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் வந்தாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாருமே ஓரத்தி எல்லாரும் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா பூ வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன மாமா பூ வச்சு ஃபீல் பண்ணியிருந்தாங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன் தான் தெரியல அப்படின்னு நின்றுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் ஒரு பக்கம் உட்காந்தாங்க. இது எல்லாமே மாப்பிள்ளை வீட்டு சொன்னோம், அந்த பக்கம் வந்து பொன்னிட்டு சொந்தம் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு நம்ம வீட்டு வால் பையன் பாருங்கள் அப்படியே கெத்த காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. அது வந்து தனி வீடியோவாக எதாவது ரீல்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசி முடிச்சு அப்புறம் வண்டியெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எல்லோரும் வண்டிக்கு கிளம்பி போயிட்டோம். பார்ட் 11ஓட லாஸ்ட்டு இதுவே. பார்ட் 11 நம்ம மீடியம் பார்க்கலாம். பார்ட் 9 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.